Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 2 கிளாஸ் பாஸ்தா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதை இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து அந்த பாஸ்தாவை அதில் போட்டுடலாம். அதில் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம 2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறமா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு ஒரு கப் சுகர் போதும். வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப்பில் நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வெனிலா எசன்ஸ் இருக்குல்லங்க, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது ஸ்மெல்க்காக தான் பண்ணுறோம், வேணும்னா பண்ணுங்கள், வேணாட்டி வேண்டாம். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ சின்ன சட்டியில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதும் உடச்சி வச்சுருக்க இந்த முந்திரியெல்லாம் அதில் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். வறுத்த இந்த முந்திரியை நம்ம இந்த பாஸ்தாவில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக நான் பாதாமையும் ஏலக்காவையும் சுகர் கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேங்க. அது 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது ஏலக்காய் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட ஸ்வீட் பாஸ்தா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.